சரி, அனைவருக்கும் வணக்கம். இன்று மலேசியாவில் தமிழ் மொழி கல்வியின் வரலாற்று பயணம் அப்படி பார்க்க போறோம். தமிழ் மொழி கல்வியின் வளர்ச்சி அப்படின்னு பேசணும் அப்படின்னா, தமிழ் மொழியில அதுல இருக்கிற இலக்கியம், அதோட பண்பாடு, கலாச்சாரம், இது எல்லாமே மலேசியாவில் குடியிருக்கின்ற தமிழ் மக்களோட ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. இந்த வரலாற்று பயணம் பல்வேறு பரிணாமங்கள், கட்டங்களை கடந்து இன்று ஒரு வலுவான நிலையில் நிறுத்தப்படுகிறது, அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழி படிப்படியாக மலேசியாவில் வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொன்னால், அதுல முதல்ல தமிழ் மொழி ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். மலேசியாவில் தமிழ் கல்வி வரலாறு 18ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது. 1816ஆம் ஆண்டு பினாங்கு மாநிலத்தில் ரெவரண்ட் அன்சில் அவரோட முயற்சியால பினாங்கில் முதலில் பொதுப்பள்ளி நிறுவப்பட்டது. அதுதான் நம்ம எல்லாராலும் அறியப்பட்ட பினாங் ஃப்ரீ ஸ்கூல். இப்பள்ளி 21 அக்டோபர் 1816ஆம் ஆண்டு தமிழ் வகுப்பு இந்த பள்ளியில் தொடங்கப்பட்டது. இது மலேசியாவின் தமிழ் கல்வியின் வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது. அடுத்ததாக தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சியை பார்க்க போறோம். 1834ஆம் ஆண்டில் சிங்கப்பூரில் தமிழ் வகுப்பு தொடங்கப்பட்டது. தொடர்ந்து 1895ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் செந்துல் அப்படின்ற ஒரு பகுதியில ஆங்கிலோ தமிழ் பள்ளி அப்படின்னு நிறுவப்பட்டது. காலகட்டம் உருண்டோட இந்த ஆங்கிலோ தமிழ் பள்ளி மெத்தடிஸ்ட் ஆண்கள் பள்ளியாக மாற்றப்பட்டது. பின்னர் 1898ஆம் ஆண்டு சிரம்பானில் ஜவாலன் தமிழ் பள்ளி துவங்கப்பட்டது. 1900ஆம் ஆண்டு பேரா மாநிலத்தில் பாகான் சராய் அரசினர் தமிழ் பள்ளி தொடங்கப்பட்டது. சரி, தொடர்ந்து திண்ணை பள்ளி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்க போறோம். இந்த திண்ணை பள்ளி அமைப்புல முதல்ல 1912ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் தொழிலாளர் சட்டம் நிறுவப்பட்டது. அதாவது லேபர் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்களோட தொழிலாளர் சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்துச்சு. இதனால தமிழ் பள்ளிகளில் கட்டாய வளர்ச்சி அடிப்படையாக அமைந்தது. அதாவது 7 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட 10 மாணவர்கள் இருந்தாலே ஒவ்வொரு தோட்டத்திலும் அவர்கள் தனித்தனி பள்ளிகள் நிறுவ முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு கட்டாய படிப்பு இருந்துச்சு. இதன் விளைவாக 1920ஆம் ஆண்டு மொத்தம் 122 தமிழ் பள்ளிகள் உருவாகியது. சரி, தொடர்ந்து தமிழ் மொழி மற்றும் உயர்கல்வி அந்த அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். இடைநிலை பள்ளிகளில் புதுமுக வகுப்பு தொடங்கி படிவம் 5 வரையிலாக தமிழ் மொழி பயிற்றுவிக்கப்படுகிறது. அதாவது ஃபார்ம் 1 முதல் ஃபார்ம் 5, படிவம் 1 முதல் படிவம் 5 வரை தமிழ் மொழி பயிற்றுவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து 1989ஆம் ஆண்டு இடைநிலை பள்ளிகளுக்கான புதிய கலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 2017ஆம் ஆண்டு முதல் தர அடிப்படையிலான கலை திட்டம் 1ஆம் படிவத்தில் அமல்படுத்தப்பட்டது. அடுத்து உயர்கல்வி அப்படின்ற அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, நாட்டின் முதல் பல்கலைக்கழகமான மலாயா பல்கலைக்கழகத்தில் 1956 முதல் கலை சமூகவியல் புலத்தில் இந்திய ஆய்வியல் துறையின் கீழ் தமிழ் மொழி கற்பிக்கப்பட்டு வந்துச்சு. அந்த தொடக்கம் அப்பதான் தொடங்கப்பட்டது அப்படின்றது மலேசியாவின் ஒரு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். அடுத்தது முடிவாக பார்த்தோம்னா, மலேசியாவில் தமிழ் கல்வி பல்வேறு சவால்கள் சந்தித்தாலும் அதன் வளர்ச்சி தொடர்ந்து முன்னேறி வருகின்றது அப்படின்னு கூறுறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. தமிழ் மொழி மற்றும் அதன் பண்பாட்டை பேணி காக்க கல்வி அமைப்புகள், சமூக அமைப்புகள் மற்றும் அரசாங்கத்தின் முயற்சிகள் குறிப்பிடத்தக்கவை. எதிர்காலத்துல தமிழ் கல்வி மேலும் வளர்ந்து மலேசிய தமிழர்களின் அடையாளத்தை மேலும் பலப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வணக்கம். இன்னைக்கு உங்க முன்னிலையில நான் கேட்டுக்கொண்டது தமிழ் கல்வி, அதாவது தமிழ் பள்ளிக்கூடங்கள் வர்றதுக்கு முன்னுக்கு தமிழர்கள் எவ்வாறு பள்ளிகளை அமைக்கிறதுக்கு எவ்வாறு தமிழ் கல்வியை கொண்டு வந்தாங்க அப்படின்ற முதன்மை காரணமும் முதன்மை வரலாறாகவும் உங்ககிட்ட சொல்ல போறேன். அந்த வகையில தீபகற்ப மலேசியாவில இருந்து வாழும் இனத்துல ஒன்றுதான் தமிழ் இனம்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்துல தீபகற்ப மலேசியாவை சுவர்ண பூமின்னு தான் சொல்லி அழைப்பாங்க. கடற்கரை வழியாக இந்தியாவிலிருந்து பல தமிழர்கள் மலாயாவிற்கு வந்தாங்கன்னு சொல்லலாம். தொடக்க காலத்துல அவங்க வந்ததற்கான காரணமா எது அமைந்ததுன்னு சொல்ல போனா, வணிக தொடர்புகளின் பொருட்டுதான் சொல்றாங்க. அவங்க அதாவது தமிழர்கள் தென்னிந்தியாவில இருந்து மலேசியாவிற்கு வந்தாங்க. முதலில் கடாரம்னு சொல்லப்படுற கிடாவிலையும் சுவை பூஜாம் அழைக்கப்படுற பூஜா நதிக்கரையிலையும் குடியிருப்புகளை அமைத்து வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு பல சான்றுகள் கூறுவாங்க. தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்பவர்களே தமிழர்கள் ஆவர். அக்காலத்துல தமிழர்களுக்கு தென்கிழக்காசிய பகுதியோட சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து தொடர்பு
நட்பு இருந்ததாக சொல்றாங்க. சொர்ண பூமிக்கும் தமிழர்களுக்கும் இருந்த தொப்புள்குடி உறவுகள் இன்னும் கூட வந்து மறக்கவும் முடியாது, முடிந்தும் விடவில்லை என்று பல சான்றுகள் வந்து கூறலாம். கடா மாநிலத்தின் வரலாற்று பதிவேட்டுல மரும் மகாவம்சா, அதாவது இக்காயத் மரும் மகாவம்சா என்னும் ஒரு காப்பியம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த காப்பியத்துல இந்து மன்னர் பிடா சுல்தானகத்தை தோற்றுவிட்டதா வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சுல்தானகம் வந்து பிராகு மகாவம்சா என்னும் மன்னரால் வந்து 1136ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த இந்து மன்னர் வந்து இஸ்லாம் சமயத்தை வந்து தழுவியதால் வந்து அவரோட பேர் வந்து முசஃபர் ஷா எனும் இஸ்லாமியர் பேருக்கு வந்து மாற்றிக்கொண்டார். அதுக்கப்புறம் 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகள்ல வந்து கிடா மாநில பகுதியில ஸ்ரீ விஜயா பேரரசின் பிடிமானம் இல்லாத கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. ஸ்ரீ விஜயா பேரரசின் ஆளுமைக்கு பின்னர் தான் சியாமியர்கள் வந்து ஆட்சி செய்தாங்கன்னு சொல்லலாம். இவர்களுக்கு வந்து அடுத்து மலாக்கா பேரரசு கிடாவை வந்து கைப்பற்றி ஆட்சி செய்து வந்தது. 17ஆம் நூற்றாண்டுல தான் போர்த்துகீசியர்களும் சுமத்ராவின் ஆட்சி அரசும் கிடாவின் மீது அடுத்தடுத்து தாக்குதல்களை வந்து நடத்தினாங்க. இந்த காலகட்டத்துலதான் மலாக்கா போர்த்துகீசியர்களோட கைவசமா இருந்துச்சு. வெளித்தாக்குதல்ல இருந்து கிடாவை தற்காத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும் அவங்கள வந்து இதுக்கப்புறமும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து எதிர்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு 18ஆம் நூற்றாண்டு இறுதி வாக்குலதான் பிரிட்டானியர்களுக்கு வந்து பினாங்கத்தி வந்து தாரை வார்த்து கொடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டானியர்கள் வந்து பாதுகாப்பு வழங்குவார்கள்னு சொல்லி கிடா வந்து பெரிதும் அவங்கள வந்து நம்பினாங்கன்னு சொல்லலாம். ஆனா வந்து கடைசியில 1811ஆம் நூற்றாண்டுல சியாமியர்கள் வந்து கிடாவை வந்து தாக்கி அவங்களோட நம்பிக்கையை வந்து உடைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். பிரிட்டானியர்கள் உதவிக்கரம் நீட்டவே இல்லைன்னு சொல்லலாம். 1909ஆம் ஆண்டு ஆங்கிலோ சியாமிய ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகும் வரையில் கிடா சுல்தானகம் வந்து சியாமியர்களோட கட்டுப்பாட்டுலதான் வந்து முழுமையாக இருந்து வந்துச்சு. 2ஆம் உலக போரின் போதுதான் ஜப்பானியர்கள் வந்து மலாயாவின் மீது படையெடுத்தாங்கன்னு சொல்லலாம். அந்த படையெடுப்புல முதலாக கிளாந்தான் மீதுதான் வந்து ஜப்பானியர்கள் வந்து தாக்குதல்களை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் கிடாவை வந்து வீழ்த்தினாங்கன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்துல சியாமிய அரசு வந்து ஜப்பான் நாட்டினோட தோழமை நாடு என்பதால் ஜப்பானியர்கள் வந்து கிடா மாநிலத்தை முழுமையாக சியாமியரிடமே ஒப்படைத்தாங்க. கிடாவை சியாமியர்கள் வந்து சியாபுரி என்று அழைத்தாங்க. 2ஆம் உலக போருக்கு அப்புறம், அதாவது அது முடிவடைந்ததுக்கு அப்புறம் கிடா அரசு வந்து பிரிட்டானியரிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் 1948ல கிடா அரசு மலாய ஒன்றியத்துல விருப்பமின்றி தயக்கத்துடன் இணைந்தது. 1958ஆம் ஆண்டிற்கு பின்னர் துவன்கு அப்துல் ஹலீம் முகமது ஷா அவர் வந்து அவரோட சந்ததியினர் வந்து கிடாவை வந்து ஆட்சி செய்து வந்தாங்க. இதுவரையில கிடாவை வந்து அவங்களுக்கு அடுத்தது வந்து மொத்தமா வந்து 27 சுல்தான்கள் வந்து ஆட்சி புரிந்ததா சொல்றாங்க. சில ஆண்டுகள் கழித்து ஆங்கிலேயர்கள் வந்து பினாங்கு தீவை 1786ஆம் ஆண்டு கைப்பற்றினாங்க. அதன் பிறகு தமிழர்களை வந்து மலாயாவிற்கு சஞ்சி கூலியாக அழைத்து வரப்பட்டாங்க. மலேசியாவில் வந்து வாழும் இந்தியர்கள் வந்து மொத்தமா வந்து 95 விழுக்காட்டினர் வந்து மூதாதையர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மலேசியாவிற்கு அவங்க வந்து சஞ்சி கூலியாக வந்து கப்பல் ஏறிய மூலியமாக வந்து அழைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் மலேசியாவில் வாழும் இந்தியர்கள் வந்து 1800 முதல் 1900 ஆண்டு பிரிட்டானிய காலத்தினுவ ஆட்சியினரால் வந்து தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் வந்து ஒப்பந்த கூலியாக வந்து உடல் அழைப்பு வேலைகள்ல வந்து அமர்த்தப்பட்டாங்க. நிறைய வந்து கஷ்டங்களை அனுபவித்தாங்கன்னு சொல்லலாம். 1840ஆம் ஆண்டுகள்ல கரும்பு காப்பி தோட்டத்துல வேலை செய்வதற்கு வந்து இந்திய தொழிலாளர்களை வந்து மலாயாவிற்கு கொண்டு வரப்பட்டாங்கன்னு சொல்லலாம். 1890ஆம் ஆண்டுகள்ல ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்வதற்காகவும் அதிகமான இந்திய தொழிலாளர்கள் வந்து மலாயாவிற்கு அழைத்து வரப்பட்டாங்க. காடு மேடுகள்லாம் வெட்டி அவங்க வந்து சாலைகளை அமைத்தாங்க. மேடு பள்ளங்களை வந்து கட்டி ரப்பர் கன்றுகளை வந்து நட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவ்வாறு மலேசியாவிற்கு வந்து பல தமிழர்கள் வந்து இங்க வந்து, அதாவது மலேசியாவில் வந்து தங்கி பல வேலைகளை செய்து அங்க வந்து கோயில்களையும் அமைத்தாங்கன்னு சொல்லலாம். மலேசியாவிற்கு அழைத்து வரப்பட்ட தொழிலாளிகளின் பிள்ளைகள் நலனையும் கல்வியையும் கருத்தில் கொண்டுதான் மலேசியாவில் வந்து தமிழ் கல்வி பயிற்சியல் முதல்ல தொடங்கப்பட்டது. முதல்ல சிறிய கல்வி குடில்களாக தான் அமைத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மலேசியால தமிழ் கல்வி நிலை வந்து என்ன என்ற கண்ணோட்டம் வந்து இருகையில் அக்காலத்துல வந்து முதலாக தோன்றிய கல்வி வந்து முறைசாரா கல்வி முறை என்பதை வந்து அறிய முடிகின்றது. அது மட்டும் இல்லாம முந்தைய காலகட்டத்துல பார்க்க போனா எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் வந்து கோயில்கள், அதாவது கோயில் வளாகத்துல வந்து பள்ளிக்கூடம்
கல்லூரிகளை அமைத்து அதன் பின் வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் அவங்க பள்ளிக்கூடங்களா அமைத்தாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு உங்ககிட்ட 1816ஆம் ஆண்டிலிருந்து 1900 வரைக்கும் மலேசியாவில் தமிழ் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு பகிர்ந்து கொள்ள போறேன். 1816ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மலாயாவில் ஆட்சி நடத்திய பிரிட்டிஷார் பினாங்கில் பினாங் பொதுப்பள்ளி, அதாவது பினாங் ஃப்ரீ ஸ்கூல் என்ற பள்ளியை தொடங்கினர். 21 அக்டோபர் 1816ஆம் நாளன்று இந்த பள்ளியில் முதலாக தமிழ் மொழிக்கான ஒரு வகுப்பு தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1834 சிங்கப்பூரில் மற்றொரு தமிழ் பள்ளி தொடங்கப்பட்டது. 1850ஆம் ஆண்டில் மலாக்காவில் ஆங்கிலோ தமிழ் பள்ளி ஒன்று நிறுவப்பட்டது. 1860ஆம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை குறைவினால் அப்பள்ளி மூடப்பட்டது. அதன் பின்னர் சிங்கப்பூரில் 1859 ஜெயின் பிரான்சிஸ் சேவியர் பள்ளியில் தமிழ் வகுப்புகள் தொடங்கப்பட்டன. தொடர்ந்து 1870ஆம் ஆண்டில் மலாக்கா, பினாங்கு, ஜோஹோர், சிங்கப்பூர், ரோபின் பென்சி, அதாவது சிவராம்பராய் ஆகிய மாநிலங்களில் வேலை செய்யும் தொழிலாளிகளின் பிள்ளைகளுக்காக தமிழ் பள்ளிகள் நிறுவப்பட்டது. பிறகு படிப்படியாக பல இடங்களில் தமிழ் பள்ளிகள் பெருகின. 1875ஆம் ஆண்டில் பெல்லஸ்லி மாநிலத்தில் தோட்ட நிர்வாகியின் ஆதரவில் தோட்ட தமிழ் பள்ளிகள் உருவாக்கப்பட்டன. எஸ்பிஜி மிஷன் எனும் கிறிஸ்தவ சமய நிறுவனம் 5 தமிழ் பள்ளிகளை அங்கு தொடங்கின. 1895ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் செத்துல் எனும் இடத்தில் ஆங்கிலோ தமிழ் பள்ளி நிறுவப்பட்டது. பின் அது மெத்தடிஸ்ட் ஆண்கள் பள்ளியாக மாற்றம் கண்டது. அடுத்த நிலையில் நாம் காணவிருக்கும் காலப்பகுதி 1901ஆம் ஆண்டு முதல் 1957ஆம் ஆண்டு வரை மலேசியாவில் தமிழ் மொழி கல்வி வளர்ச்சியின் வரலாறு. காலப்பகுதி மலேசியாவின் சுதந்திரத்திற்கு முந்தைய காலப்பகுதி என்பதால் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் படிப்படியாக வளர்ந்து வந்த தமிழ் கல்வி இக்கால பகுதியில் சில இடர்பாடுகளை சந்தித்தது. இச்சூழல் ஏற்படுவதற்கான காரணம் கூட்டரசு மலாய் மாநிலங்கள் கல்வி கண்காணிப்பாளர் ஜோ டிரைவர் 1901 தாய்மொழி வழி கல்வியை விரும்பவில்லை என்பதும், குடியேற்றக்காரர்களின் பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் அவர்களுக்கென தனி பள்ளிகள் தேவையில்லை என்ற கருத்தினை வெளியிட்டார். இது மட்டுமின்றி ஸ்லாங்கூர் மாநில அரசராக இருந்த வில்லியம் ரிச்சர்ட் 1901 வெளியிட்ட அறிக்கையின்படி மலாய் பள்ளிகளுக்கான கல்வி செலவு தவிர மற்ற இனத்தவர்களின் தாய்மொழி கல்விக்கு அரசு பொறுப்பேற்காது என்று கண்டிப்பாக அறிவித்தார். இத்தகைய சூழ்நிலையில் தமிழ் பள்ளிகளின் கட்டாய வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்கியது 1912ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்களால் அமல்படுத்தப்பட்ட தொழிலாளர் சட்டமாகும். ஏனென்றால் ஒரு தோட்டத்தில் 7 வயது முதல் 14 வயதிற்கு உட்பட்ட 10 பிள்ளைகள் இருப்பின் சம்பந்தப்பட்ட தோட்ட நிர்வாகம் அவசியம் பள்ளி ஒன்றினை நிறுவ வேண்டும் என்பது இச்சட்டம் வலியுறுத்துகிறது. இதனால் வேறு வழியின்றி தோட்ட முதலாளிகள் தோட்டப்புறங்களில் வேலை செய்த தமிழ் குடும்பத்தினர்களுக்கு தமிழ் பள்ளிகள் அமைத்து தர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். அவ்வகையில் நிறுவப்பட்ட பள்ளியின் பெயர் திண்ணை பள்ளி அல்லது வறண்டா பள்ளி எனலாம். இதனால் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தோட்ட பிரிவுகளிலும் தனித்தனி பள்ளி அமைக்கப்பட்டன. அதன் விளைவு 1920ஆம் ஆண்டு சுமார் 122 தமிழ் பள்ளிகள் தோற்றுவிக்கப்பட்டன. புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட இந்த 122 தமிழ் பள்ளிகளிலும் ஆசிரியர்களை பணியில் அமர்த்துவது தோட்ட முதலாளிகளின் கடமையாக இருந்தது. இக்காலகட்டத்தில் நாட்டில் ரப்பர் தோட்டங்கள் அதிகரிக்க தொடங்கின. இதனால் இந்தியாவில் இருந்து இந்த தோட்டங்களில் பணிபுரிவதற்காகவே ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்கள் ஆங்கிலேயர்களால் வரவழைக்கப்பட்டனர். அதன் விளைவு அவர்களின் குடும்பத்தினருக்காக கட்டத்தில் திண்ணை பள்ளிகள் அமைப்பில் தோட்டம் தோறும் தமிழ் பள்ளிகள் உருவாகின. மேலும் தொழிலாளர்களின் பிள்ளைகள் கல்வி கற்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இவ்வகை பள்ளிகள் வீடுகளிலும் சில பொது இடங்களிலும் கூட செயல்பட்டன. 1941ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு வரையிலான ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் போது தமிழ் பள்ளிகளின் முன்னேற்றம் முற்றிலும் தடைபட்டது. இதன் விளைவு தோட்டங்களுக்குள்ளும் பிற இடங்களிலும் உள்ள பல தமிழ் பள்ளிகள் மூடப்பட்டன. ஜப்பானிய ஆக்கிரமிப்பிற்கு பிறகு மலாயன் யூனியன் அரசாங்கம் 1946ஆம் ஆண்டு முதல் 1948ஆம் ஆண்டு வரை பள்ளிகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பின் ஆங்கிலேய அரசு தாய்மொழி கல்வியின் பால் சற்று கவனம் செலுத்தியது. இருந்தாலும் ஆங்கில மொழி வழி கல்விக்கு முதலிடம் வழங்கப்பட்டது. இக்காலகட்டத்தில்
மலாய்க்காரர்கள் மலாய் பள்ளிகளில் கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டு வருமாறு ஆங்கிலேய அரசை வற்புறுத்தினர். அதன் விளைவாக அமைந்தது பர்மீஸ் அறிக்கை. 1950 அவர்கள் தலைப்பில் ஆய்வுக்குழு நிறுவப்பட்டு ஆய்வறிக்கையும் 1951 ஆண்டில் வெளியிடப்பட்டது. பர்மீஸ் அறிக்கை என்று அழைக்கப்படும் அதன் பரிந்துரைகள் உட்பொருள் என்னவென்றால், அனைத்து தமிழ் பள்ளிகளும் மூடப்பட்டு தேசிய பள்ளிகளில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதுதான். 1951 ஆண்டு இந்தியர்களின் கல்வி தேவைகளை ஆய்வு செய்ய கல்வி குழுவை அமைக்க மாயிகாவை ஊக்கப்படுத்தியது. 1952 ஆண்டில் கல்வி ஆணை தமிழ் வடமொழியை ஒழித்து மலாய் கட்டாய பாடமாக கற்பிக்கப்பட வேண்டிய ஆங்கிலம் மற்றும் மலாய் நடுத்தர பள்ளிகளை நிறுவ பரிந்துரைத்தது. இருப்பினும் 1956 ஆண்டு இந்த அவசர சட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை என்பதால் 1956 ஆண்டில் ராசா அறிக்கை சில அடிப்படை சலுகைகளை அளித்தது. அவை இந்திய சமூகத்தை பொறுத்தவரை தமிழ் தொடக்க பள்ளிகள் ஆங்கிலம் மற்றும் மலாய் கட்டாய பாடங்களாக தொடர வேண்டும் என்று ராசா அறிக்கை முன்மொழிந்தது. இக்கால பகுதியில் 4 வகையான தமிழ் பள்ளிகள் செயல்பட்டன. அவை தோட்டப்புற பள்ளிகள், அரசு பள்ளிகள், சமய இயக்க பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள். இறுதியாக 1957 ஆண்டு இந்த ஆண்டு தொடக்கம் தோட்டங்கள் தோறும் அதிகமான தமிழ் பள்ளிகள் படிப்படியாக வளர தொடங்கின. அதன் விளைவு இன்று 527 தமிழ் பள்ளிகள் நாட்டிலே இயங்கி வருகின்றன. தொடர்ந்து இன்று நம்மளுடைய காணொளியில 1957 முதல் 1999 வரையிலான நம்ம நாட்டுல, அதாவது மலேசியால தமிழ் கல்வியின் வளர்ச்சி மற்றும் அதனோட தொடர்புடைய முக்கியமான சட்டங்கள் எப்படி கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் தமிழ் மொழிய வளர்ச்சி என்ன அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். இந்த 1950 இருந்து 1999 வரைக்கும் தமிழ் மொழியில என்னென்ன மாற்றங்கள் காண்டுதான் நம்ம இன்னைக்கு இந்த காணொளியில பார்க்க போதும். அக்தா அப்படின்னு சொல்லும் போது கல்வி சட்டம் எப்படி தமிழ் மொழியில அமைக்கப்பட்டதுதான் அர்த்தம். முதலாவதாக 1957 அப்படின்றாலே நம்ம நாட்டுல சுதந்திரம் கிடைத்த ஒரு ஆண்டாக இருப்பது அனைவரும் தெரிந்த ஒன்றே. இந்த சுதந்திரத்தை அடைந்த பிறகு மலேசியா நாட்டுல நம்ம அரசியல் சட்டம், அதாவது பேர்லமகான் மலேசியா தமிழ் உள்ளிட்ட சமூகங்களுக்கு தங்கள் சொந்த மொழியில் கல்வி பெறும் உரிமையை கொடுத்தது. அதாவது நாமளும் தமிழ் பள்ளியில பயில்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதாவது 152வது பிரிவுல மலேசியா மொழி தேசிய மொழி ஆனாலும் நம்ம நாட்டுல மலேசியா மொழி என்றால தேசிய மொழி, அதாவது மலாய் மொழியாக இருந்தாலும் நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. நம்மளும் நம்ம மொழியில கல்வி கற்கலாம் அப்படின்னு. மேலும் இதனால் தமிழ் பள்ளிகள் நிறைய அரசு உதவிகள் வழங்கப்பட்டது. அப்பதான் இந்த அரசியல் ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த அரசு உதவிகள் தமிழ் பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆண்டுலதான் தமிழ் பள்ளிக்கு வளர்ச்சிக்கான ஒரு முதல் தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் 1970 ஆண்டுல தேசிய கல்வி கொள்கை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்துல ராசா ரிப்போர்ட் மற்றும் ராமான் தலீப் ரிப்போர்ட் அடிப்படையில நாட்டுப்பற்று வளர்க்கும் தேசியத்தில் ஒரு புதிய கல்வி கொள்கை கொண்டு வந்தாங்க. தமிழ் மொழிய தேசிய பாடத்திட்டத்துக்குள்ள வரணும். தமிழ் மொழியில கற்பதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடத்திட்டத்தை மாத்தணும் அப்படின்ட்டு. நீங்க நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அதை பத்தி இப்ப உதாரணமாக பொங்கலா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், அந்த கல்வி தட்டுல இருந்தா தமிழ் மொழியில படிக்கிறதுல எந்த இதுவும் இல்லை. ஆனா அந்த மத்த கலாச்சாரம் நம்ம தேசிய வகையிலும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அந்த கல்வி திட்டத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்தால சொல்லியிருக்காங்க. மேலும் தமிழ் மொழிய தேசிய பாடத்திட்டத்துக்குள்ள வரணும். அந்த மொழி கற்பதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னு அந்த அக்தால இருந்துச்சு. மேலும் 1983 தேசிய கல்வி தொலைநோக்கு திட்டம் இந்த காலம் நம்ம தமிழ் பள்ளிக்கு ஒரு டீச் அப்கிரேட் டைம் அப்படின்னு ஒரு
இனோவேஷன் செஞ்சாங்க. புதிய பாடத்திட்டங்களுக்கு வந்து பாடநூல்கள் வந்து ஃப்ரீயா கொடுக்கிறது, அப்புறம் தொழில்நுட்ப வசதிகள் வந்து பெருகி வந்தது. அப்புறம் எல்லாமே வந்து அப்பதான் வந்துட்டு ஒரு புதுப்பித்த ஒரு திட்டமாக கொண்டு வந்தாங்க. தமிழ் பள்ளிகளை வந்து தரம் உயர்ந்தது இந்த ஆண்டுல தான். நிறைய தகுதியில வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்துட்டு 1996 வந்து புதிய சட்டம் அக்தா பெண்டிடிகன் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து 1901 வந்து மொடிடைஸ் பண்ணி தமிழ் பள்ளிகளுக்கு இன்னும் வந்து உறுதியா இருக்கிறது வந்து லீகல் சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. பிரைவேட் உள்ள காலேஜ்ல வந்து மல்டி லாங்குவேஜ் எஜுகேஷனுக்கு வந்து லீகல் ஃபவுண்டேஷன் வந்து கிடைச்சிச்சு. மேலும் வந்து தமிழ் பள்ளியில வந்து சிறப்பு உதவி தொகை கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. மேலும் வந்து அந்த பள்ளிகளை வந்து ரெனோவேஷன் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு நிதி உதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாலை மேம்பாட்டு, பாடத்திட்ட மேம்பாடு, ஸ்ட்ரக்சர் லெவல் சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு இந்த ஆண்டில் தான் வந்து வளர்ச்சி அடையப்பட்டது. மேலும் வந்து இந்த ஆண்டுல 1957 1999 ஒரு முக்கிய முன்னேற்றங்கள் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா தமிழ் பள்ளிகளை வந்து சொல்லலாம். தமிழ் பள்ளியில முழுக்க அரசாங்க கீழே இருந்தாலும் தமிழ் கற்பதுல வந்து உரிமை வந்து கிடைச்சிச்சு. மேலும் வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து ட்ரைனிங் காலேஜ் வந்து உருவாக்கப்பட்டது. உதாரணமாக வந்து MPIK வந்து உருவாக்கப்பட்டது. அப்புறம் நிறைய தமிழ் ஸ்கூல் வந்து உருவாக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் மொழி வந்து UPSR, PMR, SPMல வந்து தமிழ் மொழி தெரிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க. நண்பர்களே, 1957 முதல் 1990 வரை தமிழ் கல்வி ஒரு பெரிய பயணத்துல வந்து சென்றடைஞ்சிச்சு. சுதந்திரத்திலிருந்து சட்டங்களால் பாதுகாக்கப்பட்டு வளர்ச்சி கண்டுச்சு. தமிழ் மொழியில வந்து ஒரு நேஷனல் உணர்ச்சி இன்னும் ஒரு பாகமாக இருந்தாலும் தங்கள் மொழியும் கலாச்சாரம் பத்திரமாக வந்து வைத்து கொண்டது. இந்த 1957 1999 நமது மலேசியா நாட்டில் வந்து தமிழ் மொழி கல்வி வந்து இப்படிதான் வந்து வளர்ச்சி அடைந்தது. இதன் மூலம் வந்துட்டு என்ன தெரியுதுன்னா, காலத்துக்கு ஏற்ப நாமும் வந்து கல்வி முறையை வந்து மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வந்து படிப்பவர்களுக்கும் இந்த காலத்துக்கு ஏற்ப செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த தமிழ் கல்வி வளர்ச்சி வந்து இது பார்த்தாலே வந்து தெரியுது. அதே போல நாமும் வந்துட்டு இந்த வருடத்திற்கு ஆண்டுக்கும் ஏற்ப நம்மளும் வந்து கல்வியை வந்து மாற்றுறதுல அந்த அக்தாவை வந்து மாற்றுறது வந்து மிக ஒரு முக்கிய பங்காக 1999 வந்து விளங்குகிறது என்பது வெளியிடமலை. அடுத்த வந்து 101ஆம் ஆண்டுல பத்தி அக்தா பெண்டிடிகன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஷர்மிளா வந்து நம்ம கிட்ட வந்து பகிர்ந்துப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம பல ஆண்டுகளோட தமிழ் மொழி கல்வி வளர்ச்சி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது 21ஆம் நூற்றாண்டின் தமிழ் மொழி கல்வி வளர்ச்சி. வாங்க பார்க்கலாம். உலக நகர்ச்சிக்கும் சமூக வளர்ச்சிக்கும் ஏற்ப அவ்வப்பொழுது பாடத்திட்டங்களில் மாற்றம் ஏற்படுவதும் புத்தம் புதிய சிந்தனைகள் உட்படுத்துவதும் அவசியமாகிறது. உலகோடு ஒட்ட வாழ்தல் மட்டுமன்றி உலக தேவைக்கேற்போம் வாழ செய்யவும் ஆற்றலை கொடுக்கும் கல்வியை வாழும் களத்திற்கும் காலத்திற்கும் ஏற்புடையதாக அமையும். இத்தகைய கல்வியை தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயன்மிக்க பங்கினை ஆற்ற துணை நிற்கும். 21ஆம் நூற்றாண்டின் திறன்களை காண்போம் வாருங்கள். மலேசிய கல்வி மேம்பாட்டு பொருத்திட்டத்தின் கீழ் கடந்த 2014ஆம் ஆண்டு 21ஆம் நூற்றாண்டு கற்பித்தல் என்ற புதிய திட்டம் அறிமுகம் கண்டு 2015ஆம் ஆண்டு முழுவதாய் அமல்படுத்தப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டின் உலக அளவிலான சவால்களை எதிர்கொள்ள மாணவர்களை தயார் செய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். 21ஆம் நூற்றாண்டின் திறன்களாக உயர் சிந்தனை அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங், ஆக்கத்திறன் அதாவது கிரியேட்டிவிட்டி, கூடிக்கற்றல் அதாவது கொலாபரேஷன், தொடர்பாடல் அதாவது கம்யூனிகேஷன், வாழ்வியல் திறன்களும் அதாவது லைஃப் அண்ட் கேரியர் ஸ்கில்ஸ், தகவல் தொடர்பு தொழில்நுட்ப திறன் அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஸ்கில் ஆகியவை வரையறுக்கப்பட்டுள்ளன. குருகுல கல்வியாகவும் திண்ணை கல்வியாகவும் தொடங்கிய தமிழ் கல்வி 1673ஆம் ஆண்டு முதலாக பள்ளி கல்வியாக உருப்பெற்றது. அதன் பின் பல மாற்றங்களை கண்டு வந்த தமிழ் கல்வி 1816ஆம் ஆண்டு பினாங்கு கபீரிஸ் வழி முதலாக மலையகத்தில் தன் தடத்தை பதித்தது. இந்த 200 ஆண்டு கால வரலாற்று பயணத்தில் தன் கற்றல் கற்பித்தல் முறைகளை பல்வேறு மாற்றங்களை செய்து கொண்ட தமிழ் கல்வி தன் உட்கூற்றில் இன்றளவும் எவ்வித மாற்றமும் காணாத சீரமை குன்றா சீரமைக்கு மொழி கல்வியாக திகழ்ந்து வருகிறது. தமிழ் கல்வியில் 21ஆம்
21ஆம் நூற்றாண்டு திறன்களை காண்போமா? கல்வி அமைச்சர் அறிமுகம் செய்துள்ள 21ஆம் நூற்றாண்டு பயிற்சியல் திறன்களை முன்னிறுத்தி எவ்வாறு பாடங்களை மாணவர்களுக்கு கற்பிப்பது என்பதை பற்றிய சிந்தனையை கல்வியாளர்கள் மத்தியில் மேலோங்கி காணப்படும் வேளையில் தமிழ் கல்வியை பொறுத்தமட்டில் இத்திறன்கள் இயற்கையாகவே அதனுள் புதைந்து கிடக்கின்றன. ஆக தமிழ் கல்வியில் இந்த 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் எவ்வாறு ஆய்ந்தறிந்து கற்றல் கருத்துக்களை வெளிக்கொணர்வது என்பதை விளக்க வல்லது இந்த திறன்கள். தமிழ் மொழி 21ஆம் நூற்றாண்டு தமிழ் மொழி கல்வியில் பல திறன்களை வெளிக்கொண்டு வந்துள்ளன. அந்த திறன்களை எவ்வாறு அமல்படுத்துகிறார்கள் என்பதை காண்போமார்கள். முதலாவது திறன் உய்ய சிந்தனை, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு மாணவன் படிக்கும் பொழுது அவன் பாடத்தை மட்டும் படிக்காமல் அதை அவன் வாழ்வில் சிந்தனையாக, அதாவது அவன் உயிர்த்துணர்ந்து அதை சிந்தித்து பார்ப்பதே உய்ய சிந்தனை என்கிறார்கள். அடுத்தது ஆக்கத்திறன், அதாவது கிரியேட்டிவிட்டி. ஒவ்வொரு படைப்பிலையும் ஒவ்வொரு பாடத்திலும் ஆக்கத்திறன் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதாவது ஒரு மாணவனின் ஆக்கத்திறனை கண்டுபிடிப்பதற்காகவே இந்த திறன் கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்தது கூடி கற்றல், அதாவது கொலாபரேஷன். ஒரு மாணவன் தனித்தனியாக கற்கும் பொழுது அவனால் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அதுவே அவன் பல மாணவர்களோடு இணைந்து கற்கும் பொழுது அவனால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். இதனால் அந்த குழுவில் உள்ள அனைத்து மாணவர்களும் நன்மை அடைவார்கள். அடுத்த திறனாக நாம் பார்ப்பது தொடர்பாடல், அதாவது கம்யூனிகேஷன். ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு கற்றுக்கொள்வதன் வழி இவர்கள் பல நன்மைகளையும் அடைவார்கள், சுலபமாகவும் பாடத்திட்டங்களை புரிந்து கொள்வார்கள். அடுத்தது வாழ்வியல் திறன்களும், அதாவது லைஃப் அண்ட் கெரியர் ஸ்கில்ஸ். மாணவர்கள் படிப்பதை தங்கள் வாழ்க்கையின் அறிவை புரிந்து கொள்வதற்காக வாழ்க்கையும் வாழ்வியலும் பாடத்தோடு தொடர்போடு சம்பந்தப்படுத்தி கற்றுக் கொடுப்பதே இந்த திறனாகும். அடுத்தது தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஸ்கில்ஸ். இப்போ இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் வளர்ச்சி தான் அதிகம் கண்டுள்ளது. ஆகையால் மாணவர்கள் அவற்றை அறிந்து அதற்கேற்றவாறு அவர்களை தயார் செய்து கொள்வதற்காகவே இந்த திறன்களை கொண்டு வந்துள்ளனர். தொழில்நுட்பம் தான் இப்பொழுது அதிகமாக காணப்படுகிறது. அதற்காக தான் இந்த திறனை கொண்டு வந்துள்ளனர். வணக்கம் ஆசிரியை. இன்னைக்கு உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடன் உங்களோட கருத்தை பகிர்ந்துக்க வந்த உங்களுக்கு மிக்க நன்றி. இன்று நம்ம எதை பத்தி பேச போறோம்னா 21ஆம் நூற்றாண்டுல தமிழ் கல்வி எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆசிரி, உங்களோட அனுபவத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி ஜெயந்தி மதியழகன், போட்டிசன் தமிழ் பள்ளியின் தமிழ் மொழி நகைச்சிறந்த ஆசிரியர். முதல்ல இந்த நேர்காணல் என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிந்த என்னுடைய இந்த 9 வருட காலங்கள்ல இருக்க அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். இது உங்களுடைய பயிற்சி பணி செய்வதற்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யும் அப்படின்னு நம்புறேன். சரி, முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டு தமிழ் மொழி கல்வி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா நாளுக்கு நாள் நம்மளுடைய தமிழ் மொழியோட கல்வி வளர்ச்சி வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்று என்னன்னா நம்மளுடைய பள்ளிகள்ல தமிழ் மொழி கல்வி அந்த மேம்பாடு, அதாவது நம்மளுக்கு முந்தி 523 பள்ளிகள், அதாவது நான் ஒரு ஆசிரியர் கல்விக் கழகத்துல பயிலும் பொழுது 523 தமிழ் பள்ளிகள் தான் இருந்தது. ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 528 பள்ளிகள் வந்துச்சு அப்படின்றது ஒரு தரவு. அந்த தரவுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தமிழ் படிக்கிறதுக்கும் தமிழ் மொழியும் தமிழ் கல்வியும் இன்னும் வளர்ந்துட்டே தான் போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதனால தமிழ் பள்ளியோட எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. அதே சமயத்துல நிறைய பேருக்கு தமிழ் கல்வி பெறதுக்கான வாய்ப்புகளும் இங்க அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் பள்ளிக்கு ஆணிவேராக இருப்பது தமிழ் அந்த பள்ளியில வேலை செய்யற தமிழ் ஆசிரியர்கள். சோ அந்த தமிழ் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் மற்றும் அந்த திறன் மேம்பாட்டு திட்டங்கள் அது அனைத்துமே அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது அது நீங்க மாநில கல்வியாகவா இருக்கட்டும், மாவட்ட கல்வியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நிறைய பள்ளி அளவுல கூட எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் வழங்கப்படுது அவ்வப்போது.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய பணித்திற மேம்பாட்டு குமுகம் சொல்லிட்டு கூட ஒரு நடத்துவோம். அதாவது வந்து பிஎஸ்சின்னு சொல்லுவோம். நம்மளுடைய வகுப்பறையில வந்து என்னென்ன குறைகள் இருக்கு, அந்த குறைகள் வந்து அந்த பாட ஆசிரியரால் அங்க தீர்க்கப்பட முடியல அப்படின்னா அதை வந்து பணித்தியத்துக்கு கொண்டு வந்துருவோம். பணித்தியத்துல நீங்க ஒரு 12-13 ஆசிரியர்கள் தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது நாங்க அங்க பேசி அந்த பிரச்சனையை வந்து வேற எப்படி வந்து அதை களையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய அந்த மாதிரி வந்து அந்த பணித்திற குமுகத்துல வந்து நாங்க நிறைய வந்து கலந்துரையாடி எங்களுடைய மாணவர்களுடைய நிறைய விஷயங்களை வந்து நாங்க அவ்வப்போது வந்து கலைந்திருக்கோம். பிறகு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதே தமிழ் ஆசிரியர்களுக்கான பயிற்சியில வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுடைய மாவட்டத்துல வந்து நிறைய பயிற்சிகள் வழங்கப்படும். போட்டிகள் கூட நடத்துவோம் நம்ம. அதாவது வந்து நிறைய தமிழ் பள்ளிகள் வந்து போட்டி நடத்துவாங்க. எப்படின்னா எங்களுக்குள்ள வந்து ஒரு சொற்போர் நடத்துவோம். அப்புறம் பிறகு வந்து எங்களுக்குள்ள வந்து ஒரு பயிற்சி துணை பொருளை செய்துட்டு அந்த பயிற்சி துணை பொருளை வந்து நாங்க படிச்ச அந்த மாதிரி உள்ள காணொலிகள்லாம் இருக்கு. அந்த பரிசுகள்லாம் பிறகு கொடுப்போம். மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கும் அது எப்படி வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா பற்ற இயக்கங்கள், தனியார் நிறுவனங்கள் அதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கல்வி மையங்கள்ல கூட இப்ப வந்து தமிழ் மொழிக்கு தமிழ் கல்விக்கு வந்து அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அதாவது அந்த கூடுதல் வகுப்பு டியூஷன் வந்து அதாவது தேசிய மொழி, ஆங்கில மொழி அந்த மாதிரி பாடத்துக்கு தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து தமிழ் மொழிக்கும் கூடுதல் வகுப்புகள் வந்து பெற்றோர் வந்து தேடுறாங்க. அதாவது பிள்ளைங்க வந்து அந்த மொழியிலும் திறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம், அதாவது இந்த 21ஆம் நூற்றாண்டுல வந்து தொழில்நுட்பம் வந்து பிரிக்கவே முடியாது. 21ஆம் நூற்றாண்டையும் தொழில்நுட்பத்தையும். அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்கும் தொழில்நுட்பத்துக்கும் வந்து நிறைய ஒற்றுமை இருக்கு. அதாவது என்னன்னா செயலிகள். இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்னையவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து நான் ஆசிரியர் படிக்கிற காலகட்டத்துல வந்து வெறும் கரும்பலகை மட்டும் தான் இருந்தது. ஆசிரியர் வந்து பேசி அந்த விளக்கத்தை வந்து கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து அதே ஒரு உத்தி முறையை கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அது சரியா வராது. இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து நின்னா கைத்தொலைபேசி, நடந்தா கைத்தொலைபேசி, எல்லாமே கைத்தொலைபேசி தான். கை அடக்கத்துல வந்து கைத்தொலைபேசி வச்சிருப்பாங்க. அப்ப நான் என்னுடைய பாட வேலையை வந்து எப்படி நடத்துவேன் அப்படின்னா மாணவர்களோட பீடிகையே வந்து தொழில்நுட்பம் சார்ந்துதான் இருக்கும். காணொலியாக இருக்கும், ஏதாவது ஒரு திரைப்பட காட்சியா இருக்கும், அந்த மாதிரி. பிறகு முடிவும் நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தொழில்நுட்பம் தான். அதாவது அந்த கட்டில இருந்து நான் வெளியாகவே மாட்டேன். எப்படின்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செயலிகள்லாம் இருக்கு, குவிசஸ், காஃபூர், ஓட்வால் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் மொழியில பாய்க்க முடியும். நம்ம தமிழ் மொழியில டைப் பண்ணலாம். அதுல வந்து தட்டிச்சு செய்து மாணவர்களுக்கு வந்து புதிர் கேள்விகளாக இருக்கட்டும், படைப்புகளாக இருக்கட்டும், கென்வா அதெல்லாம் வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து அதெல்லாம் காட்டி நம்மளுடைய அந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை வந்து இன்னும் வந்து சிறப்பா செய்ய முடியும். அது தொழில்நுட்பத்துக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய பங்கு இருக்கு. பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமூக விழிப்புணர்வு மற்றும் ஆதரவு அந்த மாதிரி வகையை பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழியாக இருக்கட்டும், நம்ம மொழியை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, கலை கலாச்சாரத்தையும் சேர்ந்துதான் சொல்லிக் கொடுக்கிறோம். நம்ம மொழி வளரும் பொழுது கலை கலாச்சாரமும் சேர்ந்து வளர்ந்துரும், நம்மளோட பண்பாடும் சேர்ந்து வளரும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பள்ளிக்கூடங்கள்ல வந்து பிறகு அதாவது பள்ளி முடிந்த பிறகுலாம் வந்து சமய கல்விகள்லாம் நிறைய வந்து போதிக்கிறாங்க. அதாவது அரசு சார்பற்ற இயக்கங்கள்ல இருந்து வந்துட்டு நம்ம மாணவர்களுக்கு வந்து தேவாரம், சமய அறிவுகள், அப்புறம் நம்மளுடைய இறைவனுடைய கதைகள், அது சமய கதைகள் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்ற போது தமிழ் மொழி வளருது. அதே சமயத்துல பண்பாடும் கலை கலாச்சாரமும் வளருது. சோ அதுல வந்து நிறைய அரசு சார்பற்ற இயக்கங்கள் வந்து இந்த கலாச்சார நிகழ்ச்சிகள், விழா, அப்புறம் தமிழ் விழாக்கள் அந்த மாதிரி நிறைய வந்து செய்து கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. பிறகு பாத்தீங்கன்னா கல்வி முறைகளின் மாற்றமும் நிறைய வந்திருக்கு. அதாவது வந்து முந்தி வந்து மாணவர்கள் வந்து உட்கார்ந்து எடுத்த விட்டு எந்திரிக்கவே முடியாது. அதாவது வந்து ஆசிரியர் போதிக்கிறது முழுமையா வந்து பார்க்கணும். ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை. அதாவது வந்து இப்ப உள்ள பாடங்கள் அனைத்துமே வந்து மாணவரை மையப்படுத்தி தான் இருக்கும். அதாவது தேசிய மொழியில சொல்லணும்னா பர்பு சட்கன் முறை, முந்தி வந்து பர்பு சட்கன் குரு ஆசிரியரை மையப்படுத்தி இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மாணவரை மையப்படுத்தி தான் இருக்கு. மாணவரை மையப்படுத்தி இருக்கும் பொழுது அங்க ஆசிரியர் வந்து ஒரு வழிகாட்டி மட்டும்தான். அவங்களுடைய போதனை, அதாவது படி 1ல போதனை முடிந்த பிறகு குழு வேலைகள் அதுல மாணவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க, இணையர் வேலை அதுல மாணவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க, ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன் சொல்லுவாங்க, அதாவது வந்து பட்ட மேசை கலந்துரையாடல் நிறைய இருக்கு. பிறகு அந்த குழு வேலைகள் வந்து மாணவர்களையும் சுயமா திருத்துறது. சோ அந்த ஒரு மணி நேரம் அல்லது 1:30 மணி நேரம் அந்த பாட போதனை வந்து ஆசிரியர்களுடைய பங்கு வந்து குறைவுதான். ஆனா மாணவர்கள் வந்து அவர்கள் கூட தெரிஞ்சுக்கிறது, வழிகாட்டியா இருந்து ஆசிரியர் வழிகாட்டியா இருந்து தெரிஞ்சுக்கிறது தான் அதிகமா இருக்கு. சோ அது வந்து ஒரு கல்வி முறைகள் வந்து மாற்றம். அந்த மாற்றத்தினால இன்று வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து
சுயமாவே, அதாவது சுய இதுல சொந்தமாவே படிக்கிற மாதிரி சுய கற்றல் மாதிரி மாணவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே சமயத்துல நிறைய கல்வி பட்டறைகள், அப்புறம் வந்து அந்த செயலிகள் வந்து எப்படி பயன்படுத்துறது, அந்த மாதிரி நிறைய பட்டறைகள்லாம் நடத்துறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தை எடுக்கிறவங்க எஸ்பிஎம்ல அது வந்து ரொம்ப குறைந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா முதல்ல அதை படிச்சு கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை. பிறகு வந்து அந்த தேர்வுல வந்து எப்படி சிறப்பாக வெட்டை அளிக்கும், அந்த பாடம் எடுத்தா ஒருவேளை நம்ம வந்து நல்ல தேர்ச்சி பெற முடியாது அப்படின்னு மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை, அதுக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க, அதற்கான பட்டறைகள் வந்து நிறைய வந்து இலவசமா நடத்தப்படுது. சோ அப்ப அதனால வந்து இலக்கியத்தை வந்து மாணவர்கள் வந்து தவறாம எடுக்கலாம், பயம் இல்லாம எடுக்கலாம். சோ இதுவும் ஒரு கல்வி முறைகள்ல வந்து மாற்றம். அதாவது தமிழ் மொழியில இந்த எப்படி படிச்சு கொடுத்தோம், இப்ப எப்படி படிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மாற்றங்கள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்மளுக்கு சவால்களும் இருக்குதான். அதாவது வந்து தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் தமிழ் பள்ளிகள் எண்ணிக்கை அதிகரிக்குது, ஆனா நிறைய தமிழ் பள்ளிகள்ல வந்து மாணவர்கள் வந்து குறைவாக தான் இருக்காங்க. அதாவது எஸ்கேஎம் சொல்லுவாங்க, ஸ்கோலா குராங் சொல்லிட்டு. சோ அந்த மாதிரியான சூழலும் இருக்கு. அதுக்கு வந்து அதன் தொடர்பா பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களோட ஆசிரியரோட குறையும் பள்ளியில இருக்குதான். ஏன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா முந்திலாம் வந்து நிறைய ஆசிரியர் கல்விக் கழகத்துல வந்து தமிழ் பிரிவு வந்து இருந்தது. இப்ப அந்த ஆசிரியர் கல்விக் கழகங்கள்ல வந்து நிறைய தமிழ் பிரிவுகள் வந்து இப்ப ஒரு சில ஆசிரியர் கல்விக் கழகங்கள்ல மட்டும்தான் தமிழ் பிரிவு இருக்கு. சோ அதனாலயாக கூட இருக்கலாம் இந்த ஆசிரியர் பற்றாக்குறை. ஆனா இருக்கின்ற ஆசிரியர்கள் வந்து இப்ப நீங்க பள்ளியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க மாணவர்களுக்காக. சோ அதனால அவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம நினைவு கொண்டுதான் ஆகணும். பிறகு வந்து அந்த உயர்கல்வியும் பாத்தீங்கன்னாலும் அதுக்கு வந்து யாருமே சான்று வேணாம், நீங்களே ஒரு நல்ல சான்றுதான். ஏன்னா பல்கலைக்கழகங்கள்ல வந்து தமிழ் மொழி தொடர்பான பாடங்கள் வந்து இப்ப இன்னும் இருக்கு, அதையும் எடுத்து மாணவர்கள் செய்யறாங்க, தமிழ் படிக்கிறாங்க. பிறகு வந்து அந்த மொழி அதிலும் வந்து ரொம்ப திறமையா வாய்ந்தவர்களா இருக்காங்க. எஸ்பி முடிச்ச பிறகு தமிழ் மொழியை வந்து ஒரு தொழிலுக்காக ஒரு தேர்ந்தெடுத்து அந்த பாடத்தை படிக்கிறது வந்து அதுவும் வந்து நம்மளுடைய தமிழ் மொழியோட வளர்ச்சி தான். அதாவது இடைநிலை பள்ளியோட நம்ம நிப்பாட்டி இல்லாம உயர்கல்விக்கும் நம்ம பல்கலைக்கழகத்துக்கும் நம்ம அந்த மொழியை தேடி போறோம். அது வந்து உண்மையாலுமே வந்து நம்ம தமிழ் மொழி வந்து இன்னும் வளர்ந்துகிட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா எப்ப எது தேடினாலும் நம்மளோட இணையத்துல வந்து தமிழ் மொழி தொடர்பா கிடைச்சிடும். ரொம்ப தவிக்கலாம் வேணாம். முன்னெல்லாம் வந்து நம்ம போய் என்ன செய்வோம், நூலகத்துல போய் அமர்ந்து தேடுவோம். இப்பெல்லாம் அப்படி இல்லை, நிறைய செயலிகள் அப்புறம் நிறைய ஆன்லைன்ல புத்தகங்கள்லாம் வந்துருச்சு இணையத்திலே. சோ அதெல்லாம் தேடலாம். தெரியுது அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழி வந்து வளருது, தமிழ் கல்வியும் வளருது. இன்னும் வந்து வளர்ந்துட்டுதான் இருக்கும். 28வது நூற்றாண்டு போனாலும் அந்த மொழியும் பயன்பாடும் வந்து இன்னும் இருக்கு. அதாவது தொடக்க பள்ளியில மட்டும் இல்ல, இடைநிலை பள்ளியாகவும் இருக்கட்டும், பல்கலைக்கழகமாகவும் இருக்கட்டும். என்னோட தகவல் வந்து உங்களோட பகிர்வு வந்து மிக மிக வந்து பயனளிக்கக்கூடியதாக இருந்தது, மிகவும் வந்து வரவேற்கக்கூடியதாகவும் இருந்தது. நன்றி ஆசிரியர், எங்களோட வந்து உங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு. நன்றிமா, நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடரட்டும் உங்களுடைய தமிழ் மொழி பற்றி. வாழ்க வளர்க்குது.